தமிழக அரசு பாதுகாப்பு ஒரு இயக்க பாடலை பேர் பதிவு செய்யாத தோழர்கள் உடனடியாக பெயர்களை பதிவு செய்ய நம்முடைய மாநாடு நிகழ்ச்சி துவங்க இருக்கிறது. மீன்பிடி தொழிற்சங்க கூட்டமைப்பின் சிஏடியின் 6வது மாநில மாநாடு பழவேற்காட்டில் எங்களுடைய மாநில தலைவர் தோழர் ஜலஸ்டின் தலைமையில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டில் மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்காக பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் முதலாவதாக மீன்பிடி தடை காலத்திற்கு தமிழக அரசு 8000 ரூபாய் வழங்கப்படுகிறது. எங்களுடைய கோரிக்கை தினசரி ரூபாய் 300 என்ற அடிப்படையில் 61 நாள் அந்த தடை காலத்திற்கு 18,300 ரூபாய் வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறோம். அதேபோல இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவது, சிறைபிடிக்கப்படுவது, படகுகள் பறிமுதல் செய்வது என்பது தொடர் கதையாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசு, தமிழக அரசு இப்பிரச்சனையில் தலையிட்டு மீனவர் மத்தியில் ஒரு சுமூக தீர்வு ஏற்படுத்தும், தமிழக மீனவர்கள் அச்சமின்றி மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதற்கும் தேவையான நடவடிக்கைகளை ஒன்றிய அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். 2014ஆம் ஆண்டு முதலாக பாஜக ஆட்சிக்கு வந்தபோது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீனவ மக்களை பாதுகாப்பதற்காக தனி அமைச்சகம் உருவாக்குவேன் என்று சொன்னார். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட அந்த தனி அமைச்சகம் என்பது உருவாக்கப்படவில்லை. எனவே தனி அமைச்சகம் என்பது உருவாக்கப்பட வேண்டும். அதோடு கூட குவைத்தில் தமிழக மீனவர்கள், ராமேஸ்வரம் பகுதியை சேர்ந்த மீனவர்கள் ஒரு 4 பேர் பொய்யான குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழக அரசுடைய வெளியுறவுத்துறை உடனடியாக அந்த தொழிலாளர்களை மீட்டெடுப்பதற்காக வழக்கறிஞர்களை ஏற்பாடு செய்து அந்த பாதிக்கப்பட்ட தொழிலாளருடைய குடும்பத்தை பாதுகாக்க முன்வர வேண்டும். அதோடு கூட மீனவர்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கூடிய நலவாரியம் என்பது செயல்படாமல் இருக்கிறது. அந்த நலவாரியம் முறையாக செயல்பட வேண்டும். அது அந்த நலவாரியம் முறையாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்காக தனி அலுவலகம், தனி அலுவலர்கள் போன்றவர்களை நியமித்து அந்த நலவாரியம் செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும். அதோடு கூட காட்டுப்பள்ளியில் LNT நிறுவனத்திற்கு காட்டுப்பள்ளி கடற்கரை கடலில் துறைமுகம் அமைத்து கப்பல் கட்டும் தளம் அமைக்க தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும்.
அதே போல உள்நாட்டு மீனவர் கூட்டுறவு சங்கத்திற்கு மீன்பிடி குத்தகை என்பது 1991 ஆண்டு அரசாணை 332 படி உத்தரவிடப்பட்டது. அந்த அரசாணையை அமுல்படுத்தக்கூடிய வகையில் உடனடியாக அந்த மீனவர் கூட்டுறவு சங்கத்திற்கு மீன்பாசி குத்தகை விடுவதற்குண்டான நடவடிக்கையை தமிழக அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். அதே போன்று விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திற்காக 1984 ஆண்டு இதே பழவேற்காடு பகுதியில் குறிப்பாக அந்த ஜமீலாபாத், தோணிரேவு, திருமலை நகர், பேட்டை, கரிமணல் இப்படி கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தில் அந்த இடங்களை தமிழக அரசு கையகப்படுத்தியது. உடனடியாக அந்த மீனவ மக்கள் சொந்தமாக குடியிருப்பதற்குண்டான வீட்டு வசதி, அந்த வீட்டுமனை பட்டா போன்றவற்றை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கை தமிழக அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதோடு கூட இன்னைக்கு மத்திய ஒன்றிய அரசாங்கம் அந்த மீன் வளத்தை, அந்த கடல் வளத்தை சூறையாடுவதற்காக பன்னாட்டு நிறுவனங்களுக்கு கடல் வளத்தை தாரை வார்க்கக்கூடிய செயலில் தொடர்ச்சியாக ஈடுபடுகிறது. அப்படிப்பட்ட நடவடிக்கை எதிர்த்து நாங்கள் தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு போராட்டத்திற்கு திட்டமிட்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். துறைமுகத்தால் அதானி கிட்டத்தட்ட இந்த மீஞ்சூர் பகுதி, அதுவும் குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் வலுவாக கால் ஊன்றி பல்வேறு கிராம மக்களை அச்சுறுத்தக்கூடிய வகையில், கிராம மக்களை அப்புறப்படுத்தும் வகையில் அவர்கள் நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டு வருகிறது. அதற்கு எதிராக நாங்கள் தொடர்ந்து போராடுகிறோம். மேலும் எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இலங்கை கடற்படையினரால் தொடர்ச்சியாக தமிழக மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள், படகுகள் சிறைப்படுத்தப்படுகிறது, மீனவர்கள் சிறைப்படுத்தப்படுகிறார்கள். அரசிடம் போனால் அவர் கடிதம் எழுதுவதாக சொல்கிறார்கள். கடிதம் எழுதுவது மட்டும் தீர்வல்ல, உடனடியாக சம்பந்தப்பட்ட அரசாங்கத்தோடு ஒன்றிய அரசாங்கம் பேச வேண்டும். ஒன்றிய அரசாங்கத்துக்கு தமிழக அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும். ஒன்றிய அரசாங்கம் இந்த பிரச்சனையில் உடனடியாக தலையிட வேண்டும், போர்க்கால அடிப்படையில் தலையிட வேண்டும். மேலும் இப்படிப்பட்ட பிரச்சனை வராத வண்ணம் ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து செயலாற்ற வேண்டும். குறிப்பாக அந்த மீனவ கிராம மக்கள் கிராமங்களை தன் கைவசப்படுத்த ஏராளமான நடவடிக்கையை பெருமுதலாளர் இணைந்து அரசாங்கம் மேற்கொள்கிறார். அந்த வகையில் தான் சில இடங்களில் நிலங்கள், அவருடைய நிலங்கள் பறிக்கப்படுகிறது, இடங்கள் பறிக்கப்படுகிறது. அது கூடாது என்பது நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். மீனவ மக்களை எக்காரணத்தை முன்னிட்டு மீனவ கிராமங்களை விட்டு அப்புறப்படுத்தக்கூடாது என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அதற்காக தொடர்ச்சியாக போராடுகிறோம்.